ரைட். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட்ல precision measuring instrumentல வரக்கூடிய அவுட் சைடு மைக்ரோமீட்டர் பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த அவுட் சைடு மைக்ரோமீட்டரோட பிரின்சிபல் என்னன்னா ஸ்க்ரூ அண்ட் நட் தத்துவத்துல இயங்குது. இதோட அக்யூரசி எவ்வளவு அக்யூரசியில இது அளக்கலாம்னா 0.01 mm அளவுல அளக்கலாம். இதோட அவுட் சைடு மைக்ரோமீட்டரோட பார்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இங்க பாருங்க, இதான் அவுட் சைடு மைக்ரோமீட்டர். இது பல்வேறு ரேஞ்சில கிடைக்கும். 0 to 25, 25 to 50, 50 to 75, 75 to 100, 100 to 125, 125 to 150 ரேஞ்சில கிடைக்கும். இப்போ மைக்ரோமீட்டரோட பார்ட்ஸை பார்க்க போறோம். இப்போ இந்த பாருங்க, அன்வீல் இந்த ஸ்பிண்டில் இந்த ரெண்டு பேஸுக்கு இடையில தான் நம்ம வந்து ஜாப் வந்து வச்சு அளக்க போறோம். அதாவது லென்த் அளக்கலாம், டயாமீட்டர் அளக்கலாம், லென்த், டயாமீட்டர், திக்னஸ் இதெல்லாம் வந்து இந்த ரெண்டு பேஸுக்கு இடையில வச்சு அளக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சி ஷேப்டு ஃப்ரேம் இருக்கு. இந்த ஃப்ரேம் என்ன மெட்டீரியல் இருக்குன்னா மேலியபிள் கேஸ்டைன் மெட்டீரியலால் செய்யப்பட்டிருக்கும், ஆர் டிராப் ஃபோர்ஜ்டு ஸ்டீலால் செய்யப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த அன்வீல் மெட்டீரியல் வந்து இந்த அன்வீல் இருக்குல்ல, இது வந்து என்ன மெட்டீரியல் இருக்குன்னா அலாய் ஸ்டீலால ஃபைன் மிஷினிங் செய்யப்பட்டிருக்கும். இந்த பாருங்க, இந்த டிப்ல வந்து ஃபைன் மிஷினிங் செய்யப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிண்டில், இந்த ஸ்பிண்டில் பாருங்க, இந்த ஸ்பிண்டில் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்லீவ் ஆர் பேரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இதுல தான் ரீடிங் வந்து உங்களுக்கு 0.5, 1, 1.5, 2, 2.5 அந்த ரீடிங் குறிக்கப்பட்டிருக்கும். நம்மளுக்கு வந்து இதோடைய ரேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா 125 to 150. அப்போ இதுக்கு அடுத்த அளவுல ஸ்டார்டிங் இது வந்து 125 வந்து மினிமம் ரேஞ்ச் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அதுக்கு அடுத்தால நீங்க இங்க பாத்தீங்கன்னா பேரல் ஸ்லீவ்ல பாருங்க 125, 125.5 அதாவது 126 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு கொடுத்துருப்பான். புரியுங்களா? இது பேர் திம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. திம்பிள் ரீடிங். திம்பிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0ல இருந்து 50 வரை இருக்கும். புரியுங்களா? இது திம்பிள்னு சொல்லுவாங்க. இந்த நர்லிங் பேஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இதை வச்சுதான் நம்ம ரொட்டேஷன் பண்ண திம்பிள வந்து ஸ்பிண்டில வந்து முன்னையும் பின்னையும் ரொட்டேட் பண்ணதுக்கு இந்த திம்பிள் பகுதியில் வந்து நர்லிங் செய்யப்பட்ட ஒரு பேஸ் இருக்கும், அதை வச்சு பண்ணிக்கலாம். நம்ம யூனிஃபார்ம் ஜாப்புக்கு வந்து யூனிஃபார்ம் ப்ரெஷர் கொடுத்துருக்கோம்னு செக் பண்ணது எப்படின்னா, ஜாப்பு தான் இந்த இடத்துல டைட் பண்ணியிருக்குன்னா இதை வந்து இந்த ரேச்சல் ஸ்டாப்னு சொல்லக்கூடியது தான் இது. இந்த ரேச்சல் ஸ்டாப் வந்து நம்ம பாருங்க, இப்படி சவுண்டு 3 திருப்பி இப்படி சவுண்ட் வந்துச்சுன்னா அது யூனிஃபார்ம் ப்ரெஷர் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? கட். அவுட் சைடு மைக்ரோமீட்டருடைய அக்யூரசி 0.01 mm பார்க்கலாம். இது எப்படி வந்து நமக்கு தெரியும், அது எப்படி பார்க்கணும்னா லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு பிட்ச் டிவைடட் பை திம்பிள் பிரிவில் மொத்த எண்ணிக்கை. பிட்ச்னா என்ன? திம்பிள் ஒரு முழு சுற்றுக்கு ஸ்பிண்டில் நகரும் தூரம் எவ்வளவுனா 0.5 டிவைடட் பை திம்பிள் பிரிவுகளோட மொத்த எண்ணிக்கை எவ்வளவு 50 பிரிவுகளை பிரிச்சிருப்பாங்க, அதனால 50. அப்போ ஈக்குவல் டு 0.5 டிவைடட் பை 50 ஈக்குவல் டு 0.01 mm அக்யூரசி கிடைக்கும். அப்ப லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 0.01 mm. இப்போ அவுட் சைடு மைக்ரோமீட்டர்ல 3 எரர்ஸ் இருக்கு. பாசிட்டிவ் எரர், நெகட்டிவ் எரர், ஜீரோ எரர். இது எப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம நேரடியா பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்க பாருங்க, அது நம்மளுடைய பேரலோடைய டேட்டம் லைனும் திம்பிளோடைய ஜீரோ லைனும் கரெக்டா கன்சிடர் ஆயிருக்கு பாருங்க. அப்போ நம்ம அவுட் சைடு மைக்ரோமீட்டர்ல எந்த எரருமே கிடையாது. ஜீரோ எரர்னா இந்த மாதிரி பேரலோடைய டேட்டம் லைனும் திம்பிளோடைய ஜீரோவும் கரெக்டா கன்சிடர் ஆயிருந்துச்சுன்னா இதுல ஜீரோ எரர் இருக்கணும். ரைட். இப்போ பாருங்க, பேரல் ரீடிங்கோட திம்பிள் ரீடிங் 0 ஆனது மேலே போயிருக்கு. அப்போ இது வந்து நெகட்டிவ் எரர். இந்த நெகட்டிவ் எரர் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா கடைசி வரக்கூடிய டோட்டல் ரீடிங் கூட அந்த வரக்கூடிய எரரோடைய ரீடிங்கை வந்து லிஸ்ட் கொண்டால பெருக்கிட்டு டோட்டல் ரீடிங்ல ஆட் பண்ணணும். இதுவே கொஞ்சம் பாருங்க, அப்படி இருங்க. இதுவே ஜீரோ லைன் வந்து டேட்டா லைனுக்கு கீழே இருந்துன்னா இது வந்து பாசிட்டிவ் எரர்னு சொல்லுவாங்க. இந்த பாசிட்டிவ் எரர் வந்துச்சுன்னா டோட்டல் ரீடிங்கோட இந்த பாசிட்டிவ் எரர்ல வரக்கூடிய ரீடிங்கை வந்து கழிக்கணும்.
அதாவது எனக்கு எரர் ரீடிங் எவ்வளோன்னு பார்த்துட்டு இதை லிஸ்ட் கொண்டாலே பெருக்கி டோட்டல் ரீடிங்ல வரக்கூடிய ரீடிங் மொத்தம் டோட்டல் ரீடிங் கூட வரக்கூடிய ரீடிங்ல கழிக்கணும். ஓகே, இப்போ இந்த அவுட் சைடு மைக்ரோமீட்டர்ல எப்படி ஜாப்போட லென்த் வந்து மெஷர் பண்றோம்னு இப்போ பார்க்க போறோம். பாருங்க, இப்போ இந்த ஜாப் வந்து எப்படி வந்து இதுல வந்து ஃபிட் பண்ணி இப்போ மெஷரிங் பண்றோம் பாருங்க. Okay. ஓகே, இப்போ நம்ம அவுட் சைடு மைக்ரோமீட்டர்ல ரீடிங் இந்த ஜாப்ப லென்த் அளந்தாச்சு. இப்போ அந்த ரீடிங்ல பேரல்ல பாருங்க, உங்களுக்கு 125 மினிமம் ரேஞ்சில இருந்து ஆரம்பிக்க பாருங்க. 125, 130, 135, 40, 41, 42. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கோடு தெரியுது. அப்போ 142.50 இது பேரல் ரீடிங். திம்பிள்ல பாருங்க, உங்களுக்கு கோயின்சைட் எவ்வளவு வருது? 40 கரெக்டா கோயின்சைட் ஆயிருக்கு. அப்போ டோட்டல் ரீடிங் ஈக்குவல் டு பேரல் ரீடிங் பிளஸ் திம்பிள் ரீடிங் இன்டு லீஸ்ட் கவுண்ட். அப்போ நமக்கு பேரல் ரீடிங் வந்து 142.50 கிடைச்சிட்டு பிளஸ் அப்போ திம்பிள் வந்து 40 வந்து கோயின்சைட் ஆயிருக்கு. அது லீஸ்ட் கவுண்டால பெருக்குனா 0.40 கிடைச்சிருது. அப்போ டோட்டல் ரீடிங் ஈக்குவல் டு 142.90 mm அவங்களுக்கு கரெக்டா கிடைச்சிருது.